அதிமுகவின் இரு அணிகளும் இணைந்த காட்சியையும் அவர்கள் இரு அணிகளாக பிரிந்து செயல்பட போவதில்லை என்பதற்கான அந்த உறுதிமொழி கடிதத்தை இரண்டு அணிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனிடம் வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனிடம் விராலிமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கரை கொறடாவாக நியமிக்க வேண்டும் என ஏற்கனவே கடிதம் கொடுத்திருந்த நிலையில் அந்த கடிதத்தை வாபஸ் பெறக்கூடிய காட்சியையும் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்.பி. வேலுமணி மற்றும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் இப்பொழுது ஓர் அணியில் அமர்ந்து சபாநாயகரிடம் நாங்கள் இனிமேல் அதிமுக கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை ஏற்றுக்கொள்வோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதிமுக கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒப்புதல் கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் இபிஎஸ் அணிக்கு எதிராக கொடுக்கப்பட்ட அனைத்து கடிதங்களும் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது என்று இப்போது கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த இணைப்பு முடிவடைந்த பின்னர் இதற்கு முன்னதாக இபிஎஸ் இல்லத்தில் எஸ்.பி. வேலுமணி மற்றும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரு அணிகளாக இணைந்து அவர்கள் எடுத்த அந்த புகைப்படமும் வந்திருக்கிறது. சபாநாயகரிடம் எஸ்.பி. வேலுமணியிடம் சட்டமன்ற குழு தலைவராக விஜயபாஸ்கரையும் கொறடாவாக நியமிக்க மனு அளிக்கப்பட்டிருந்தது. அந்த மனுவும் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அதிமுக உறுப்பினர்களின் இரு அணிகளும் அங்கு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் என்பதற்கான கடிதத்தை வழங்கிய அந்த காட்சியும் சபாநாயகர் அறையில் இரண்டு அணிகளைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஓர் அணியாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றிணைந்தது அதிமுக, நிபந்தனைகள் ஏற்கப்பட்டன, இரு அணிகளும் ஓர் அணியில் இணைந்து செயல்படுவதற்கு ஒப்புதல் தெரிவித்து விட்டன என்பதுதான் இப்போது நாம் சபாநாயகர் அறையில் பார்க்கக்கூடிய அந்த காட்சியாக கருதப்படுகிறது. இரண்டு அணிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் சபாநாயகரிடம் இணைந்து அந்த கடிதத்தை வழங்கி இப்போது கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலேயே நாங்கள் செயல்படுவோம் என அனைவரும் ஏற்றுக்கொள்வதாக இந்த கடிதத்தை அளித்திருக்கிறார்கள். மற்றொரு மிக முக்கியமான கடிதம், போட்டி கொறடாவாக விஜயபாஸ்கர் இருக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனையை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் என்றும் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். இதனால் சபாநாயகர் அறையில் ஜே.சி.டி. பிரபாகரன் அணையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைக்கின்ற அந்த காட்சியை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னதாக இபிஎஸ் இல்லத்திலும் அந்த ஒன்றிணைப்பு முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்று அந்த புகைப்படமும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அங்கு எடப்பாடி பழனிசாமியும் எஸ்.பி. வேலுமணியும் அந்த கடிதத்தோடு அங்கு ஒருங்கிணைந்து அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கடிதத்தை தான் இப்பொழுது ஜே.சி.டி. பிரபாகரனிடம் இங்கு அதிமுகவின் போட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து அந்த மனுவை அளித்திருக்கிறார்கள். அதிமுகவின் சட்டமன்ற கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற கடிதத்தையும் இப்போது அந்த அந்த அதிருப்தி அதிமுக குழுவை சேர்ந்த விஜயபாஸ்கர் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் இனிமேல் இபிஎஸ் தரப்பு மட்டுமே தரப்பில் நியமிக்கப்பட்ட கொறடாவாக இப்பொழுது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செயல்படுவார் என்பது உறுதியாகி இருக்கிறது. இபிஎஸ் இல்லத்தில் அந்த நடைபெற்ற அந்த கடிதம் மற்றும் சமரச உடன்பாடு எட்டப்பட்ட அந்த காட்சிக்கான புகைப்படத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் இபிஎஸ் மற்றும் கே.பி. முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் மற்றும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தங்கமணி உள்ளிட்டோரும், மறுபுறம் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும், விஜயபாஸ்கர், லீமா ரோஸ் உள்ளிட்டோர் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த புகைப்படமும் வெளியாகி இருக்கிறது. இந்த புகைப்படம் எடுத்துக்கொண்ட பின்னர் இபிஎஸ்ஸிடம் ஒப்புதல் பெற்று சம்மதம் தெரிவித்த பின்னர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனையும் நேரில் சந்தித்து நாங்கள் அனைவரும் ஓர் அணியில் செயல்படுகிறோம் என்று அந்த கடிதத்தை வழங்கிய அந்த காட்சிகளையும் இப்போது ஜே.சி.டி. பிரபாகரன் அதனை ஏற்று அவர் இனிமேல் அதிமுக கொறடாவாக அங்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் செயல்படுவார் என்பதை அறிவிக்க கோரும் அந்த மனுவும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.